மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலும் ஒரு வெளியேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் SIAG சோழவரம் வில்லேஜ் சபையிலிருந்து இந்த செய்தியை நான் கொடுக்கிறேன். இந்த செய்தியை முழுமையாய் கேளுங்கள். வெளியேறப்பட்ட சத்தியத்தை நீங்கள் கேட்கும்போது, இந்த செய்தியை கேட்கும்போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் எதிர்காலத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை, எழுப்புதலை தேவன் கொண்டு வருவார். இந்த செய்தியை மிஸ் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25 படிப்போம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அன்றி மற்றொருவரிடத்துக்கும் அனுப்பப்படவில்லை. போதும். அதாவது லூக்கா 4:27 இயேசுவே அவருடைய வாழியை திறந்து சொன்ன வேத பகுதி. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்தில் அனுப்பப்படவில்லைன்னு இயேசு சொல்றார். ஏன் குறிப்பா அந்த ஊர் பேரை சொல்லி அந்த விதவையின் வீட்டுக்கு எலியாவை அனுப்புறாருன்னா, தேவன் முக்காலத்தை அறிந்தவர், சகலத்தையும் அறிந்தவர். ஆமா, அநேக விதவைகள் இருந்தாங்களாம். இவளும் ஒரு விதவை. ஆனா இந்த விதவையின் வீட்டுக்கு குறிப்பிட்டு எலியாவை போய் என்று சொல்கிறார். அதே மாதிரி அந்த விதவை எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாள். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? மற்ற எந்த விதவையும் எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான்னு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அல்லேலூயா. சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு உணர்வு வரணும். எலியா என்றால் ஆசீர்வாதம் என்று பேர். எலியா ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன். ஒரு தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டுமானால் முதலாவது நீங்கள் அதுக்கு தகுதியாக இருந்தால் ஒழிய அந்த எலியா உன் வீட்டுக்கோ உன் வாழ்க்கையில எதுவும் வெளிப்படாது. நானே உணர்ந்து என்னையே நான் நியாயம் தீர்த்து கொள்கிறேன். என் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் என்னை தேடி வரவில்லை என்றால் அதற்கு நான் இன்னும் தகுதி ஆகவில்லை என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இந்த விதவை பஞ்ச காலம் முழுவதையும் தேவன் போஷிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு இவள் தகுதியாக இந்த விதவை இருந்திருக்கிறாள் பாருங்கள். மற்ற அநேகம் விதவைகள் பஞ்ச தேசத்திலே வேதனையோடு பஞ்சத்திலே அடிபட்டு கிடந்தார்கள். ஆனால் இந்த விதவை மாத்திரம், அவளும் அவள் வீட்டார் அனைவரும் திருப்தியாக போஷிக்கப்பட்டார்கள். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவின் இடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தின் இடத்துக்கு அனுப்பப்படவில்லை. இது எப்படிப்பட்ட நிலைமையில தான் உங்களுக்கு தெரியும். நீங்க ராஜாக்கள் புஸ்தகம் சம்பவத்துல நீங்க படிச்சிருப்பீங்க. இவ ஒரு பிடி மாவு ஒரு கலசம் எண்ணெய் சாப்பிட்டு செத்து போக அந்த பஞ்ச தேசத்துல அப்படிப்பட்ட நிலையில் இருந்த ஒரு விதவை. அந்த விதவின் இடத்துக்கு போய் இந்த எலியா என்ன பண்ணான்? முதலாவது அந்த அப்பத்தை சுட்டு எனக்கு கொண்டு வான்னு சொல்றான். இந்த விதவை பாருங்க, நான் இருக்குதே ஒரு அப்பம், நானும் என் பிள்ளையாண்டாலும் சாப்பிட்டு செத்து போகிறோம். இதை போய் நீ கொடுங்க, இது நியாயமானு வழக்காலில் பாருங்க. அல்லேலூயா.
வழக்காட மாட்டா. அதனால தான் அந்த விதவைகிட்ட எலியா போனான். அன்பாவர்களே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால் உங்களை தேடி எலியா, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஆசீர்வாதம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இவள் எலியா சொன்ன வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அநேகம் பாருங்க, அன்றியும் எலியாவின் நாட்களில் 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேக விதவைகள் இருந்தார்களாம். இவள் தான் செலக்ட் ஆகியிருக்கிறா. வேற எந்த விதையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் இவளிடத்தில் எலியாவை குறிப்பிட்டு ஆண்டவர் அனுப்பினார் என்று இந்த சம்பவம் இயேசுவே சொல்றார். இயேசு சொன்ன வசனம் பாருங்க. அந்த சம்பவத்தை கொஞ்சம் படிப்போம். 1 ராஜாக்கள்ல என்ன வசனம்? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்துப்படி 1லிருந்து கிளையாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமா. அப்போ பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், நீ இவ்விடம் விட்டு கிழத்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக கேரீத் ஆற்றங்களிலே ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கேயே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றங்களில் தங்கினான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பவும் இறைச்சும் கொண்டு வந்தன. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு ஆறு வற்றி போயிடுச்சு. இப்போ தேசத்தில் மழையும் இல்லை, பஞ்சம். 3 வருஷம் 6 மாதம் மழையே பெய்யல. இப்போ ஆறு வற்றி போச்சு. வற்றி போன உடனே அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து சீதோனுக்கட்ட சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். படி 10வது வசனம் சத்தமா. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். இங்க பாருங்க, அவன் அப்படியே எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்து ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் எடுத்து கொண்டு வா என்றான். இங்க போகாசம் இந்த ரூத்தும் சந்தித்த மாதிரி இந்த சம்பவம் இருக்குது. ரூத்து போறா, அங்க போகாசு தற்செயலாக அங்க சந்திக்கிற மாதிரி இங்க எலியா வராரு. இந்த விதவை அந்த எலியாவை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கணும். அல்லேலூயா. நான் ஒரு ரூத்தை போல, ரூத் என்ன பண்ணா, உன் தேவன் என் தேவன், என் தேவன் உன் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகோமி பின்னாலே வரா பாரு, மோவாப் தேசத்திலிருந்து. அவ தேவனிடத்துல விசுவாசமா இருந்தபடினாலே அவ பாருங்க, அவ போகிற அதே நேரத்தில் அந்த போவாஸ் அதே நேரத்தில் வரது பார்க்கணும். அதே மாதிரி எலியா போகிற அதே இடத்துல அங்கே பாருங்க, அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்து ஒளிவிகம் வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அப்போ அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றார்.
பதிமூணுபடி. அப்பொழுது எலியா ம். அவளை பார்த்து, ம். பயப்படாதே, ம். நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ம். ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி ம். என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அப்போது எலியா என்ன பண்ண, அவளை பார்த்து பயப்படாதே. அன்பார்களே, இயேசு ஏற்றுக்கொண்டீர்கள், ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டீர்கள், இப்போது ஊழியத்துக்கு வந்துவிட்டு நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் தாங்க எலியா. புதிய ஏற்பாட்டு எலியா. இந்த எலியா தீர்க்கதரிசி பாருங்க. எலியா தீர்க்கதரிசி, ஆசாரியன் தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், போதகன், மேய்ப்பன், புதிய ஏற்பாட்டில் இது 5 அடங்கியவர் இயேசு. இந்த இயேசுன்னா பிரச்சனையை பரிகரிக்கிறவன். எலியா இங்க இந்த விதவையினுடைய பிரச்சனையை பரிகரிக்கிறான். ஆமா, இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் ஊழியக்காரன் பேர் வச்சுக்கிட்டு நீங்க விசிட் பண்ற, நீங்க சபை மேய்ப்பராக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், சுவிசேஷர்களாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், அப்போஸ்தலராக கூட இருக்கலாம். நீங்க ஒரு விதவையை, ஒரு ஆளை போய் பார்த்து அங்க குடும்பத்தில் அந்த பிரச்சனையை பரிகரிக்கலைனாக்கா உங்க ஊழியம் வெற்றியுள்ள ஊழியம் கிடையாது. இந்த எலியா பாருங்க, அந்த விதையினுடைய அந்த பஞ்சத்தை, அந்த பட்டினியை அங்கே ஒரு பரிகரித்து பஞ்சதேசம் முழுவதும் அங்கே எண்ணெயும் மாவும் வரும்படி ஒரு அற்புதத்தை செய்கிறான் பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே. இப்போ புதிய ஏற்பாட்டில் இயேசு உங்களுக்குள் இருந்தால், பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக தான் அந்த எலியா நீதிமான். இயேசு சரீரத்தில் பராதனால் ஒரு பைதொற்ற ஆட்டுக்குட்டி தான் அவனுக்கு மீட்கும் பொருள், பரிகாரம். அதுதான் அவனுக்கு. அது இல்லைன்னா ஜோலியே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, மோசே, இவங்களாம் அந்த ஆட்குட்டி, பஸ்கா ஆட்குட்டி, அந்த பைதொற்ற ஆட்குட்டி மையமாக வைத்து தான் எல்லா காரியத்தையும் செய்தாங்க. நோவா காலத்தில் கூட சரி, நோவா சுத்தமான பறவைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் தகன பலியிட்டான். அதான் பழைய ஏற்பாட்டில் இயேசு அடையாளம். சரீரத்தில் இயேசு வராதனால அந்த பைதொற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமாக அவங்க நீதிமானாக்கப்பட்டாங்க. அதுதான் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை எல்லாத்தையும் பரிகரிக்கிற பொருள், மீட்கும் பொருள் பழைய ஏற்பாட்டில். அப்போ இந்த எலியா தீர்க்கதரிசி இவன் பாருங்க, அப்போது எலியா அவளை பார்த்து பயப்படாதே. முதல்ல பயப்படாதே. எப்படி பயம் வராங்க? 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யல, தேசம் எங்கும் பஞ்சமாக இருக்குது, பட்டினியும் பசிக்குமா இருக்கிறாங்க. களத்தில் கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. சாப்பிட்டு செத்து போக இருந்தவளை பார்த்து அந்த அப்பத்தை சுட்டு முதல்ல எங்கிட்ட கொண்டு வாண்டார். பயப்படாதே. பயப்படாதேன்னு என்னத்து தெரியுமா? நிறைய பேர் பயப்படாதேன்னு சொல்லிட்டு அப்படியே பயப்படாத ஒரு பிரதிக்கிரியை செய்யணும். பூரண அன்பு தான் பயத்தை புறம்பே தரும். பயப்படாதே விதவியே. பூர்ண அன்பு, தேவன் அன்பாகவே. என்ன அன்பு? மனித அன்பு கிடையாது, தாய் அன்பு, தகப்பன் அன்பு கிடையாது. இது இயேசுவின் அன்பு. இது தேவனுடைய அன்பு. இந்த அன்பு பஞ்சத்தையே நீக்கிடும், வறட்சியே நீக்கிடும், தரித்திரத்தையே நீக்கிடும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாராம் பார் இயேசு கல்வாரி சிலுவையில். என்ன அன்பு? வெத்து அன்பு இல்லைங்க, வாயில் அன்பு கொள்ளங்க. இயேசு பிதாவாகிறது. இயேசுவை தந்துள்ளியது. இயேசு ரத்தத்தில் பஞ்சம், பசி, பட்டி எல்லாம் சிதறடிக்கப்படும். அப்போ பயப்படாதேன்னு சொல்கிறான் ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் கூட பயப்படாதேன்னு சொல்லிட்டு பூர்ண அன்பு பயத்தை புறம். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு ஜீவனையே கொடுக்கறது. யாருக்கு? தேவன் தனக்கு, உலகத்துக்கு. இதெல்லாம் பாருங்க அப்செட் பண்ணிட்டா பாருங்க அந்த விதவை. அதனால தான் வேற எந்த விதையும் அப்செட் பண்ண மாட்டா போல் தெரியுது. அதனால தான் இந்த விதவையிட்ட கரெக்டாக அனுப்புகிறாராம் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. மற்ற யார் இடத்துல அன்பு எந்த விதவை கிட்ட அனுப்புகிறான்? உங்ககிட்ட வந்தாகா பூர்ண அன்புக்கு இடம் கொடுப்பீங்களா? தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை அப்படியே கீழ்ப்படுவீர்களா? அந்த தீர்க்கதரிசி பூர்ண அன்பை காட்டுவானா? தேவ அன்பை கொடுத்து பாவத்தை பரிகரிப்பானா? தரித்திரத்தை வியாதியை பரிகரிப்பானா அப்படின்னு பார்க்கணும். அப்போது எலியா அவளை பார்த்து பயப்படாதே. முதல்ல பயப்படாதே. பஞ்சமா, பட்டினியா, தரித்திரமா? இவனும் பஞ்சத்தில் தான் இருக்கிறான். இவனுக்கு சாப்பாடே இல்லை. அவனா கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் வச்சு சாப்பிட்றதுக்கு இவன் சுத்த சுபோஜம் எலியா. அவளை நம்பி, அந்த அட்டையை நம்பி இருக்கிறான். இவனே பயப்படல. அப்போ என்னதான் பண்ணியிருப்பான்? பூர்ண அன்பு நிறைய தேவன் அன்பாகவே இருக்கிறான். எலியா தீர்க்கதரிசி புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, எப்போ பூர்ண அன்பு நிறைய. எலியானா பூர்ண அன்பு, தேவ அன்பு, ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டவன்.
அந்த இயேசு சரீரம், அந்த இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கணும். அதாங்க பூர்ண அன்பு. இப்படி ஊழியக்காரர்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசி, சுவிசேஷர்களே, போதகர்களே, மேய்ப்பர்களே, பூர்ண அன்பு உங்களுக்கு தெரியுமா? வெத்து அன்பு கிடையாது, இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு என்ன பண்ணுது? ஜீவனையே கொடுக்குது. யாருக்கு? தேவனுக்கு, தனக்கு, உலகத்துக்கு. இயேசு கிறிஸ்து சரீரத்தை தந்தொல்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. அது இயேசு சரீரத்தில் ஏராளம் அப்பம் இருக்குதுங்க. அவர் பேரே ஜீவ அப்பம். இயேசுக்கு பேர் என்ன? ஜீவ சரீரம், ஜீவ அப்பம். அது பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்தில் அந்த ஜீவ அப்பத்தை கொடுத்தாக்கா, இங்கே பஞ்ச தேசம் உயிர் வெளியே அப்பமும் எண்ணும் பள்ளிக்கிட்டு பெருகிட்டே இருக்கான். இது தாங்க மிராக்கிள். இயேசு செய்த அற்புதங்கள்னு ஒரு செய்தி கொடுத்துக்கிறான். ஃபேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஏராளம் செய்திகள், ஜோயே ஜீவன், வேதாகம சத்தியங்களை. அப்போது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியில். என்ன அன்பு? தேவன்பு. ஆமா, தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் தம்பி அன்பு, மாமன் மச்சான் அன்பு, காதலன், இதெல்லாம் மனித அன்பு. மனித அன்பு மாசுபட்டது, சுயநலங்கிறது. இது வந்து தேவ அன்புங்க. இந்த அன்பு எனக்கு ஜீவனையே கல்வால் பிதாவை இயேசு கிறிஸ்து அவன் வாக்குத்தத்தை கொடுத்து அன்பு கொண்டு இருக்காரு. இங்கே பஞ்சம் 3 வருஷம் 6 மாதம் மழையே இல்லை. பஞ்சம் எங்கே பார்த்தாலும் பஞ்சம், அப்படியே வறட்சியாக கிடக்குது தேசத்தில். அந்த இடத்துல இந்த எலியா ஒரு பூர்ண அன்பு வச்சுன்னா சுற்றி திரிகிறான் பாருங்க, எங்கே பார்த்தாலும். அல்லேலூயா. கேரி தாட்டுறதுக்கு போடுறாங்க. காக்கா பூர்ண அன்பு தான். காக்கா ஊழிஞ்செய்யுங்க உனக்கு. காக்கா இறைச்சியும் அப்போ காலையிலும் சாயந்தரம் கொண்டு வந்து குடிச்சான். ஆச்சரியமாக இருக்குதுங்க. பூர்ண அன்புனா இயேசு தாங்க. அது இயேசு ஒரு ஜீவன். அந்த தேவ நீதி ஊழியத்தில் பிதாவாகிதோ ஆதாரம் முழு உலகத்துக்கு கொடுங்க. அந்த காக்காக்கே காட்டுங்க தேவன்பை. ஆமாம், மனுஷனுக்கு தான் தேவன்பு காட்டணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் காட்டணும். இயேசு இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார், சகலத்தையும் அன்பு கொண்டுங்க. அன்பை கற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவின் அன்பை. தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கோந்தாராம் பாருங்க. அன்புங்க. காக்கா மேலே அன்பு கூர்ந்து பாருங்க. காக்கா உனக்கு பணிவிடை செய்தாலே என்ன? இயேசுவின் அன்பை காட்டுங்க. தானியேல் சிங்க கவியில் போனானா, சிங்கத்தை பார்த்து தேவ அன்பு கொண்டானா. பயப்படலையா சிங்கத்தை பார்த்து? அப்போ என்னதான் பண்ணா? பயப்படாதேன்னு ஒரு பிரதிகிரியை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சிங்கங்க கெஜிக்கிற சிங்கம் பூர்ண அன்பு காட்டு பாருங்க. அந்த சிங்கத்துக்கு தெரியும் தேவ அன்பு காட்டுற மனுஷன் தானியேல். தேவதூத் பூர்ண அன்பு காட்டினவங்க தேவதூதனையும் வந்துடுவான். காக்கா, எல்லா காக்கா வாங்க, கோயிலில் இறைச்சியும் எடுங்க. அங்கே ஒருத்தன் பூர்ண அன்பு தேவன்புன்னு இந்த ஒரு மனுஷன் கேரி தாட்டுறங்கிட்ட இருக்கிறான். இறைச்சியும் அப்பமும் எங்கே? ராஜா வீட்டில் தான். அந்த பஞ்ச தேசத்தில் ராஜா வீட்டிலாம் அப்பம், திராட்சை அப்பமும் இறைச்சியும் இருக்கும். அங்கேருந்து எடுத்துன்னு வந்துங்க பாருங்க காக்காங்க. நீங்கள் பூர்ண அன்பாக இருந்து பாருங்கள். இயேசுவின் அன்பு, இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுங்க. எந்த ஆட்டம் எங்கே இருந்தாலும் சரி, காகங்கள், மனிதர்கள் எல்லாமே பணிவிடை செய்யும். பூர்ண அன்பு நிறைந்தவளா இருந்தால் காகங்கள் பணிவிடை செய்து. இந்த யாருக்கு? எலிசா தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி. இப்போ இவன் சொல்லம் பாரு, 13வது வருஷம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில். அப்போது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். சரி, அடுத்த வருஷம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவைந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். இது பாருங்க, எலியாவின் சொற்படி செய்தாள். சும்மா வாய் பேச்சு கிடையாது, செய்யணும். ஆனாலும் என்ன போடுச்சு? லூக்கா 4ல், அன்றியும் எலியாவின் நாட்டில் 3 வருஷமும் 6 மாதம் வானம் அடைபெற்று தேசனுக்கு மிகுந்த பஞ்சம் ஒன்றுதான். போது இஸ்ரவேலுக்கு அநேக விதவைகள் இருந்தாங்களாம், அநேகம் பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த விதவை வீட்டுக்கு அனுப்புறான்னா இவ செய்வா, சாப்பிட்டு செத்து போனோம் செய்தா பாருங்க. இதாங்க அதிசயம். பரலோகமே ஸ்டன் ஆகிட்டே இருக்கான். இப்படிப்பட்டவர்களுக்கு அற்புதம் செய்யாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் இருக்கிற சரப்தா என்ற ஊரில் இருக்க ஒரு விதவின் இடத்துக்கு அனுப்பப்பட்டாலே இல்லாமல் மற்றொரு இடத்தில் அனுப்பப்படவில்லை. நீங்கள் செய்வீங்களா? செய்து பாருங்க, அற்புதம் நடக்கும். அப்போ கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவு போவதும் இல்லை,
கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அன்பானுள்ளே, கர்த்தர் சொல்றார், பூர்ண அன்பை தேவன் தனக்கு உலகத்துக்கு சொன்ன கர்த்தர் பொறுப்பெடுக்கிறாருங்க. பயந்துட்டு இருந்தாங்க பிசாசு பொறுப்பெடுப்பான். அதுதான் பயத்தை விட்டு ஒழிங்க. பயப்படாதே, கவலைப்படாதே, சோர்ந்து போகாதேன்னு ஏசு எதுக்கு சொன்னார்னா, பயமும் கவலையும் துக்கமும் சோர்வும் தான் பிசாசு தான் இருக்கிற எண்ணெயும் கலசையும் கரைஞ்சி கட்சியில் செத்து போக வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. அதான் பயப்படாதே. ஏன் பயப்படாதே? பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. அது யாரோ ஒரு மொழிபெயர்ப்பில் பூர்ண அன்பு அப்படி கைச்சு பிச்சு தள்ளிடுமா அந்த பயத்தை, பூர்ண அன்பு. அப்போ அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் எவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவள் போய் என்ன பண்ணா? எலியாவின் சொற்படி செய்தா. அந்த அப்பத்தை சுட்டு எடுத்து வந்து எலியாவை குத்துட்டா செய்தால் அவளும் எவனும் அவன் வீட்டாரும், யாரு? அந்த விதவியும் அவன் மகனும் அவங்க வீட்டார் அனைவரும் அநேக நாள் சாப்பிட்டாங்களாம். அல்லேலூயா. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. 16 படி. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அப்போ கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவைந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இதுதாங்க ஊழிகாரனுக்கு அடையாளம். ஒரு ஊழிகாரன் இப்படிப்பட்ட அடையாளத்தை செய்யணும். அந்த ஊழிகாரன் யாரு? எலியா தீர்க்கதரிசி படியேற்பாடு ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக பாவங்களை, சாபங்களை, வறட்சி, வனாந்தரங்களை, குறைச்சல்களை நீக்கி அதிசயத்தை செய்யக்கூடியவன் படியேற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த விதவிகள் போல அநேக குறைகளோடு இருக்கிறாங்க. ஆகார குறைவு, ஐஸ்வர்ய குறைவு, சுக குறைவு, எத்தனையோ குறைவுகள் இருக்குது. இயேசு காணா ஒரு கல்யாணத்தை போனால் அங்கே திராட்சை ரசம் குறைவு. அவர் பேரே இயேசு. குறைவு, அங்கே அவமானம், வெக்கலாம் காத்துங்க திருமண வீட்டில். இயேசு இருந்தார் பாருங்க அந்த இடத்துல. இயேசுன்னா என்னங்க? பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுறது. யூதர்கள் கல்யாணத்தில் திராட்சம் கல்யாணத்தில் பாதியில் கல்யாணம் வாழ்நாளெல்லாம் சபிப்பாங்களாம். அப்படிப்பட்ட பாரம்பரியமாக எவ்வளோ பயந்துருக்கும் பாருங்க. ஐயோ, 2000 பேர் வந்தாங்க, 1000 பேர் கூட சாப்பிடல, அது கூட பாதியில் திராட்சம் காலி. என்ன பண்ணும் ஏது பண்ணும் அந்த அந்த நேரத்தில் இயேசு இருந்தார். இது எளியமாக தான் சொல்லியிருப்பார் போகிறது. பயப்படாது. பூர்ண அன்பு பயத்து. அந்த பூர்ண அன்பு என்ன பண்ணுது? ஜீவனையே கொடுக்கிறது. ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். அந்த கல்யாண வீட்டான் பேர் சொல்லி தேவன் தனக்கு பாவம் நிவர்த்தி ஆகும்போது அங்கே தண்ணி தான திராட்சமாவாது. புரியுதாம்மா? நீங்கள் எலியா தீர்க்கதரிசி பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுறோம், அது தெரியணும். தீர்க்கதரிசின் பேர் அப்போ சில தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர், மேய்ப்பருன்னு பேர் வச்சுட்டு பாவத்துக்கு பரிகாரிக்க தெரியலனாக்கா அவர் அனுப்பிட்டு அவர் ஊழியத்துக்கே லாய் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், தேவி நீதியின் சம்பளம் ஊழியத்தேதல். தேவன் தனக்கு முழு உலகத்து அந்த சாரிபாத் விதவை பேரை சொல்லி கொடுக்கணும். இயேசு சரீர், இயேசு ஜீவப்பத்தை கொடுக்கணும். ஜீவப்பம் தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கணும். இந்த சாரிபாத் விதவினுடைய பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதித்தனால தான் பஞ்சம், பசி, பட்டினி குறைவு வந்துச்சு. இந்த பாவத்தை பரிகரிக்கிறவன், சாபத்தை பரிகரிக்கிறவன், வறட்சி, வனாந்தரத்தை பறிக்கிறவன் தான் எலிசா தீர்க்கதரிசி. பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அந்த தீர்க்கதரிசி நீ தான். அப்படி அப்பத்தின் திராட்சை சாப்பிட்டுட்டு அந்த ஜீவ சரணம், ஜீவரத்தை பேர் சொல்லி பிதாவாகி ஆதாம்லேருந்து முழு கொடுத்து வாயினெல்லாம் கொடுத்து வர அற்புதம் நடக்குதா இல்லையா பாரு? அப்படித்தாங்க நடக்குது அற்புதம். அல்லேலூயா. அது தெரியாத ஜீவப்பம், ஜீவ சரீரத்தை ஒளி இயேசு ஏற்றுக்கிட்டு ஞான சாப்பிட்டு திருவிருந்தெல்லாம் பங்கு ஊர் சரியில்லை, நாடு சரியில்லை, பகை, கசப்பு, போய் மாம்சிக்கு இருந்தால் வறட்சி, வானா, சாபமாக தான் இருப்ப நீ. கிறிஸ்து அப்புறம் ஒரு ஜீவன். இயேசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். இயேசுவே ஜீவப்பம், நானே ஜீவப்பன்னார். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பான் நித்திய ஜீவன் ஒன்று உண்டு. அந்த இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் உனக்குள்ளே. இது பரலோக ராஜ்யமே அந்த இயேசு கொடுத்ததில்லை. குறைவுபடும் போது வறட்சி, வனாந்தரம், பஞ்சம், பசி, பட்டினி, வியாதி, வறுமை, தரித்திரம், ஆதாமுக்குள்ள சாப பாவம்லாம் வருது.
இந்த சாரிபாத் விதவைக்கு இந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன? பாவத்தின் சம்பளம் மரணத்தை பரிகரிக்கு பஸ்கு ஆட்டுக்குட்டி, பைதொட்டு ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து அங்கே ஒரு பிடி மாவு ஒரு கலசம் எண்ணத்தை பஞ்சதேசம் பழுகி பெருகி செய்யணும். அதான் பெராக்கல் அர்த்தம். அல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்தார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். யார்? அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கும்போது குறைவு நிறைவாகிறது. தண்ணி திராட்சசமாய் மாறுகிறது. 38 வருஷம் வியாதியஸ்தன் சுகமடைகிறான். வியாதியஸ்தர் சுகமடைகிறார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது. இருதயம் நொறுங்கிட்டவர்கள் ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவ மகிமையற்று போல கிறிஸ்து மூலமாக தேவன் தனக்கு தேவ மகிமையை அடைகிறார்கள். அல்லேலூயா. அப்போ எலிசா தேசத்தின் மேல் மழையை கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவைந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்றாருங்க. விதவையே, கவலைப்படுற துக்கப்படுற புருஷன் இல்லை, தேசத்தில் 3 வருஷம் 6 மாதம் மழை இல்லை, கொடிய பஞ்சன் போட்டு வச்சுக்குது, மகனை வச்சு தவிக்கிற, ஜீவப்பம் ரெடியாக இருக்குது. ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமான ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் சந்ததி நீ. ஆபிரகாம் பலிபேத்த ஒரு பைதொட்டு ஆட்டுட்டிய தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தவன். அவன் ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவான். அந்த ஆபிரகாமின் சந்ததி பைதொட்டு ஆட்டுக்குட்டி இருக்கு, பயப்படாத. அது அந்த தைரியத்தான் பயப்படாதேன்னு சொல்கிறான். அந்த பைதொட்டு ஆட்டுக்குட்டியில் பஞ்சம் பசி பட்டினி தாகம் எல்லாம் நீக்கி போடும். அது இயேசு சாமியோட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை கொடு. பயந்து சாகாத. பயப்பட்டினா பிசாசு மாம்ச சிந்தை காட்டுற. அது வறட்சி வனாந்தத்தில் போய் அப்படியே ஒரு பிடி ஒரு மாவு அப்படி சாப்பிட்டு அப்படியே சேர்த்து போக பண்ணித்தான் அப்படியே பாதாது. இயேசுவின் சரீரம் எனக்குள்ளே, இனி நான் இல்லை, இயேசு எனக்குள்ள. இயேசுனா வெத்தி இயேசுடைய ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் மனுஷன். அதுக்கு பிறகு தேவநீதியின் சம்பளம் உயிர்த்ததில். இயேசு நானே உயிர்த்தீரும் ஜீவனமாக இருக்கிறார். அவரே தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் தேவநீதியாக இருக்கிறார். அதை தேவனுக்கு கொடுப்பாயா உன் பேரை சொல்லி. ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுப்பாயா. அதான் போர் அன்பு. பாவம்ட்டு மரணம் நீங்கி போடும். அற்புதம் நடக்குங்க. அல்லேலூயா. அதான் இங்கே செய்கிறாரு. அப்போது இங்கே ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இன்னொரு சம்பவத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். நீங்கள் எளியா புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலராக இருக்கீங்க, தீர்க்கதரிசி சுவிசேஷங்களை போதகர் மேய்ப்பராக இருக்கீங்க, பார்ட் டைம் விசுவாசியாக இருக்கிறீங்க, இயேசு ஏற்று ஞானசானம். இன்னும் இயேசு இருக்கிறார். நீங்கள் ஒரு எளியா போங்க, தேடி போங்க. விதவைகளை தேடி போங்க, இப்போ பிரச்சனை உள்ளவர்களை தேடி போங்க. நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனே இயேசு மத்திய மாட்டு லூக்கால் எங்கே போனாலும் பிசாசு பல்லவர்கள் அகப்பட்டு பஞ்சம் பசி பட்டியில் தான் இருக்கிறான். இயேசு எங்கும் சுற்றி திரிந்தார். இவர் பரம எலியா. இயேசு மனுஷன் ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவம் மற்றும் மகிமைட்டு போயிருக்கிறான். பாவம் சாபம் மரணம் தரித்திர வியாதியாக தாங்க இருக்கிறான். ஊரெல்லாம் போங்க. நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சொல்கிறோம் ஜீவ ரத்தம். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு 5 அப்பம் 2 மீன். இவர் ஊழியத்தில் தேவை 5000 பேருக்கு. 5 அப்பம் 2 மீன். எவ்வளோ பேர் சாப்பிடுவோம் 5000 பேருக்குள்ள? இயேசு பயப்பட மாட்டார். பிசாசு ஸ்டன் ஆகிடும்னு நினச்சாமா. 5000 பேர் 3 நாளாக செய்திக்க பசியும் பட்டியும் எல்லாம் மழைக்கு சாப்பிட சேஷரெல்லாம் பயப்படுத்துறான். இயேசு பயப்பட மாட்டார். பிசாசு இயேசு பயப்படுத்த நீ முடியாது. அவர் ஜீவப்பம். அவர் அந்த 5 அப்பம் 2 மீன் கையில் வானத்தாண்டு பார்த்து ஆசி தோத்திரம் பண்ணினாருங்குது. அப்புறம் ஆசீர்வதித்தாரு. என்ன வானத்தான்? அந்த வானத்தை பிதாவாகி தேவனுக்கிறாரு. நானே ஜீவப்பம், ஜீவ சர்றன் ஜீவ ரத்தம். தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்குறேன். இந்த 5 அப்பம் 2 மீன் பழுகணும் பெருகணும். அதே மாதிரி பழுகி போயிடுச்சு. 5000 பேரை சொல்லி இயேசு ரத்தம். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உழித்ததில் ஜீவப்பம். வானத்தண்ணாந்து பார்த்து 3 சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் வானத்தண்ணாந்து பார்த்து தோத்திரம் பண்ணினார். தோத்திர பலி, ஜீவ பலி. பரமண்டலுக்கு பிதாவே உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சேத்தம். அது ஆதாம் முழு அவன் இலக்கத்தை கொடுக்குறேன். அண்டண்டுள்ள ஆகாரங்க. அந்த 5 அப்பம் பலிக்கு பெருகி போச்சுங்க. பாவம் பரிகரிக்க தெரியுமா? சாபம் பரிகரிக்க தெரியுமா? தரித்திரம் பரிகரிக்க தெரியுமா? ஊழியர்களே, அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசி சுவிசேஷம் உலகெங்கும் இருக்கிற ஊழியர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்களே, இயேசு பாப பரிகாரி, சாப பரிகாரி, தரித்திர பரிகாரி, மரண பரிகாரி. அந்த இயேசு கிறிஸ்து ஆமீனுக்கு வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. பாவம் மரண பரிக தேவாய் ஊற்றப்படும். தேவதூதர் பணிவிடை செய்வாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால் அன்பானவர்களே, இயேசுவின் அன்பு அது வெத்து அன்பு கிடையாது. ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கும். அது எளிய தீர்க்கதரிசிக்கு விவரம் நல்லா தெரிஞ்சுங்க. பஸ்கு ஆட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டவன்.
அவனை மாழை வித்தை செஞ்சானா? மாழை வித்தை செஞ்சால் அற்புதம் வந்துருமா? பஸ்கு ஆட்டு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்கே அற்புதம் நடக்கணுங்க. ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படணும். ஆபிரகாம் பலி செலுத்தி பவித்திர பலியை தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்தினான். 100 வயசு 90 வயசு பிள்ளை பஞ்சசா இல்லையா? அல்லேலூயா. குறைவு தாட்சி சரீரம் செத்து போனது என பயங்கர 100 வயசு 90 வயசு சிறுகள் வைப்பாடு நின்று போச்சு. பஞ்சதேசம் மாதிரி தான் இருந்தாங்க 2 பேரும். ஆனால் ஆட்டுக்குட்டி ரத்த பவித்திர தேவன் 20 செலுத்திக்கிட்டே இருக்கிறான். தேவனை மகிழ்ச்சி விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்கிறான். 100வது வயசிலும் அழகான ஈசாக்கை கண்டான். ஆபிரகாம் சகல காலத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டான். எதன் அடிப்படையில்? ஆட்டுக்குட்டி ரத்தம். பழைய ஏற்பாடில் அந்த ஆட்டுக்குட்டி, புதிய ஏற்பாடு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, சாபத்தை, தரித்திரத்தை, வியாதியை, வறுமையை, வறட்சியை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, அந்த ஜீவ சொல்றன் ஜீவ ரத்தம். அந்த விதவின் பேரை சொல்லி அவன் மனைவி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அங்கே ஒரு மிராக்கிள் நடக்காமல் இருக்காது. ஆமாம், இதுதான் விதி. இதுதான் காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். இதை நல்லா மெச்சூர் ஆகிட்டே இருந்து பாருங்க, அற்புதம் நடக்கத்தான் செய்யும். அடுத்து பாருங்க, இங்கே சொல்றாரு லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் விதவை பற்றி சொல்றாரு. அடுத்து ஒரு சம்பவம் பாருங்க, 26வது வருஷம். அல்லாமல் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்ரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது என்ன அது அதிசயம்? இங்க பாருங்க, அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்ரோகிகள் இருந்தாங்களாம். ஆயினும் சீரியா தேசத்தான் ஆகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு நேரில் இந்த சம்பவத்தை சொல்கிறேன். இந்த நாகமான் வரான், இவன் சீரியா தேசத்தான், இஸ்ரவேலும் கிடையாது. எலியா தீர்க்கதரிசி தேடிட்டு வரான். அவன் வந்ததுமே எலிசா தெரியுது, அவன் நேரில் பார்க்கவே இல்லை, உள்ளவே இருக்கிறான். உள்ளே சொல்கிறான், நீ யோர்தான் நதியில் போய் 7 முறை ஸ்நானம் பண்ணு, அப்போது நீ சுத்தமாக வாங்கினான். உடனே அவனுக்கு கோவம் வந்துச்சு. அவர் வருவார், கையை தொடுவார், தலையை தொடுவார், முத்தம் விடுவார், இதெல்லாம் பண்ணி என்னை சுகமாக்குவார் நினச்சி இவன் யோர்தான் நதியில் போய் 7 முறை கோவப்பட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, கோவத்தோடு கூட போயிடுறாரு. உடனே கூட வந்த அந்த வேலைக்காரங்க நல்லவனுக்கு பாருங்க, ஆமாம், நல்ல ஆட்களை வேலையாட்டில் வச்சுக்கணும். அவனுக்கு சொல்கிறானுங்க, ஏயா பெரிய காரியம் செய்தாக்க நீ செஞ்சிருவ, என்னையா சொன்னார்? யோர்தான் நதியில் போய் 7 முறை ஸ்நானம் பண்ணுன்னு தானே சொன்னார், வேற என்னையா சொன்னார்? பாருங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு புத்தி மாறி அவன் சொன்ன மாதிரி யோர்தான் நதிக்கு போகிறான். 7 முறை ஸ்நானம் பண்ணி 7 முறை தண்ணிக்குள்ளே மூடுகிறது எழுந்துக்கிறது, மூடுகிறது எழுந்துக்குது, மூடுகிறது எழுந்துக்குது. இது என்னங்க குறிக்கிறது? மூடுகிறது எழுந்துக்குது. யோர்தான் நதியில் பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைத்து, பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைத்து, பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைத்து, பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பிழைத்து. ஈலிங் ஆகாதா? அல்லேலூயா. அவ்வளோதாங்க. இதை முதல்ல இவன் கீழ்ப்படியில, ஆனால் அப்புறம் வேலைக்காரன் சொன்னவங்க பொறுமையாக கீழ்ப்படி தான் போய் செஞ்சான். 7வது முறை அவன் முடிக்க இருந்தபோது அவன் சரீரம் சிறுபிள்ளையின் மாம்சம் கொசுரோகம் நீங்கி சிறுபிள்ளையின் மாம்சம் போல மாறிச்சு. ஏன்? கர்த்தருக்கு இது தெரியாதா? கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் அங்கே ஒரு இஸ்ரவேலுடைய வேலைக்காரர் ஒரு அடிமை பெண்ணை அங்கே வச்சு அவளுக்கு சொல்லி அவனை கொண்டு வராரு. இது எதை குறிக்குதுன்னா, நீ கீழ்ப்படிவுன்னு தெரிஞ்சால் போதுங்க. அது எப்படியாவது யார் மூலமாவது உன்னை கொண்டு வந்து உன்னை உயர்த்தி, உன்னை ஆஸ்வதித்து, உன்னை சுகப்படுத்தி, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை உழைத்தாமல் இருக்க மாட்டார். நீ கீழ்ப்படிய மாட்டேன்னு தெரிஞ்சாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசு தான் திருப்பி திருப்பி வந்துட்டு இருப்போம் வாய்நாளெல்லாம். கீழ்ப்படிய கற்றுக்கொள். அந்த விதவை கீழ்ப்படிந்தாள். எலிசா சொல்படி செய்தாள். இந்த நாகமான் வந்தான். எலிசா முதல்ல கீழ்ப்படி, அப்புறம் பாருங்க மனம் திரும்பி சொல்படி செய்தான். 7 முறை ஞானஸ்தானம் ஸ்தானம் பண்ணினான். யோர்தானில் தான் இயேசு ஞானஸ்தானம் வரும். ஜலத்தில் கரையேற வானத்திற்கு போய் தேவாயு புறாவை போல ஏறினார் இயேசு மேலே. இதே யோர்தான் நதிகளில் இயேசு ஞானஸ்தானம் ஏற்றாருங்க. அதே யோர்தானில் ஜலத்தில் மூழ்கினார். ஞானஸ்தானம் பாவத்துக்கு மறிது. எழுந்த உடனே தேவ நீதிக்கு போய் உடனே தேவாய் ஊற்றப்பட்டது. அதுதாங்க நடந்தது. அப்போது நாகமான் அந்த தீர்க்க தரிசன செய்ய சொல்கிறான் எலிசாமா. அதே மாதிரி 7 முறை செய்கிறான். இப்போ இவன் எப்படி இந்த கொசு ரோகத்தை நீக்க முடியும்? பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம், தேவி நீதி, இந்த பாவ பரிகாரம் தாங்க அங்கே செய்கிறான் எலிசா. நாகமான் ஆதாம் வழியாக பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன், சீரியா தேசத்தான். இந்த தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிந்து பாருங்க. காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன்.
இவன் இஸ்ரவேல்னாகட்டும், சீரிய தேசம் ஆதாம்படியாக பிறந்தவன், அவனுக்கு பிறகு ஆட்டுக்குட்டி ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் அவன் மேலே ஆடு என்ன பண்ணுது, தம்முடைய பாவங்களை சாபங்களை இருந்து ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி கிருபாசனத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அவனுக்கு ஹீலிங் உண்டாகணும். அதை தான் இவன் இந்த எலிசா செய்கிறான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு எலிசாக்கள் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எங்கு சுற்றி இருந்தார், குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்ன பண்ணார், தொட்டு ஜீவசரம் ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு போயிருந்தாங்க. இயேசு சரீரத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குது. உடனே குஷ்டரோகி சுத்தமானான்னு சொல்லப்படுது. பரம எலிசா இவர். இந்த எலிசாத்துக்கு நாகமான் குஷ்டரோகனா பழுத்த குஷ்டமா சரித்திரத்தில் சொல்றாங்க. அவ்வளோ குஷ்டரோகி நாகமான் 7 முறை ஞானஸ்தானம் பெற்ற உடனே 7வது முறை அந்த சம்பவத்தை படித்து முடிச்சிடுவான். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள்ல பாருங்க, கீழ்ப்படிவுன்னு தெரிஞ்சாக்கா உன்னை சுகமும் பலனும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் உன்னை தேடிட்டே. என்ன கீழ்ப்படி? இயேசு சரீரத்தை தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுப்பாயா? ஆசீர்வாதம் உன்னை தேடி வந்தா இல்லையா பாரு. உலகத்தில் எந்த கோடியில் இருந்தாலும் உன்னை தேடிட்டு வரும். கீழ்ப்படிவே பாட்டன்னா பிசாசு தான் தேடிட்டு வரான். கீழ்ப்படியாமல் தேவன் தனக்கு உங்களுக்கு இயேசு அன்பை காட்டாமல் பகை கசப்பு போட்டி போறாமல் கண்கிச்ச மாம்ச சிந்தியே காட்டி பிசாசு வந்து வாய்நெல்லாம் பிரச்சனைங்க. நீ கிறிஸ்துவே இயேசு தேவ நீதித்துவத்தில் ஜீவசர தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுப்பாயின்னு தெரிஞ்சாக்கா கண்டிப்பாக எலிசா தேக்க தொலைச்சி வரும். உனக்கு சுகம் தேடி வரும், அற்புதம் நடக்கும், பஞ்ச தேசம் வறுமை வறட்சி நீங்க எல்லாமே நடக்கும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நான் வாசிட்டேன், சீக்கிரம் வாசி. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிருந்தார். மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்ரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவன் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றான். அப்போது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனத்தில் அறிவித்தார். அப்போது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வருஷங்கள் எடுத்துக்கொண்டு போய் இந்த சம்பவம் அப்படியே வருது. 9வது வருஷம் பாருங்க. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்போது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு. 7 தரம் பூரணம் யோர்தான்ல ஸ்தானம் பண்ணு. 7 தரம் ஸ்தானம் பண்ணு. அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அப்போது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய், ஈலிங் ஆவாய். இயேசு எங்கும் சுற்றி திருந்து சுகமளிக்கும் ஊழியத்தை செய்தார். தன் ஜீவ ரத்தத்தையே கொடுத்து வியாதிகளை நீக்கி சுஸ்தப்படுத்தினார். அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையில் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று நினைத்திருந்தாரான். அவ்வளோ நினைச்சிட்டே வந்துக்கிறார். ஆனால் நினைச்ச மாதிரி நடக்கல. அவன் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறது. இஸ்ரவேலின் தண்ணீர் எல்லாவற்றை பார்க்கலாம். தமஸ்குவின் நதிகளாகி அப்னா பர்மா நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி அவங்க தேசத்து அப்னா பர்பான்னு தான். அது அப்படியே தேங்காய் தண்ணி மாதிரி அப்படியே தெளிந்த தண்ணி. இது யோதானா கலங்கி இருக்கிற தண்ணி. அது கலங்கி நிற்கிற இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் எவ்வளோ மேலுன்னு சொல்லிட்டு குறை பேசிட்டு போகிறான். உக்கிரத்தோடு திரும்பி போனானா. அவன் ஊழியக்காரர் சமீபத்து வந்து பாருங்க, நல்ல வேலைக்காரங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்து வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீரல்லவோ? ஸ்தானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். புத்தி மாறி போச்சு. அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, அங்கே எலியாவின் வார்த்தையின்படியே செய்தார். எலியா வார்த்தை என்ன சொல்லுவான்? தேவடைய வார்த்தையை தான் சொல்லுவான். இங்கே எலியா தேவடைய வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அந்த வார்த்தை என்ன சொல்லுது? வார்த்தை மாம்சமாகி ஜீவ வார்த்தை. என்னையா வார்த்தை? பாவத்தில் பிறந்திருக்கப்பா, நாகமானே ஆதாம் வழியா பிறந்தவன். பாவத்தின் சம்பளம் மறு குஷ்ரோகம் வந்துச்சு. அந்த பாவத்துக்கு பரிகாரம் பைதொற்று ஆட்டுக்குட்டி இயேசு. சரி, இயேசு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பாவத்துக்கு மரித்து தேவநீதிக்கு பிழைத்தாக்கா ஆவியானவர் வருவார், ஹீலிங் உண்டாயிடும். இதாங்க உண்மை, இதாங்க சத்தியம். அப்போது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சம் போல மாறி அவன் சுத்தமானான். ஆமாம், நம்ம ஒரு முறை ஞானஸ்தானம், இவன் 7 முறை ஞானஸ்தானம் மாட்டான். தீர்க்க தரிசன செயல். அல்லேலூயா. இங்கே எலியா அவனை நேர்லேயே பார்க்கவே இல்லை. அவன் போயிட்டே இருக்கிறான். இங்கே அவன் பேர் சொல்லி நாகமான் பேர் ஆதாம் வழியா பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினாய் ஷாகவே சாவே. அதான் குஷ்ரோகம். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவனம். அந்த ஜீவ சரம் ஜீவ ரத்தம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுக்கும்போது பாவ சாபம் மரண வியாதி நிவர்த்தியை அபிஷேகம் இறங்கி அவன் ஹீலிங் ஆயிட்டாங்க. இதுதாங்க ஊழியம். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், போதகன், மெய்ப்பன், இவங்கெல்லாம் இயேசு 5 ஊழியங்கள் இயேசுக்குள்ளே இருக்குது. அந்த இயேசு ஒரு ஜீவன், அவர் ஒரு ஜீவ அப்பம். என்னுடைய எல்லா போதும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். 2 சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ண, குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதனால் நாகமாகட்டும், இந்த விதவி ஆகட்டும், பஞ்சமாகட்டும், வியாதி ஆகட்டும், சாபம் ஆகட்டும், வறுமை ஆகட்டும், தரித்திரம் ஆகட்டும், ஆதாம் வழியாக பிறந்து உலகெங்களும் எங்கே பார்த்தாலும் பஞ்சம், எங்கே பார்த்தாலும் சாபம், எங்கே பார்த்தாலும் கொரோனா, கொள்ளை நோய், வியாதி, சாபங்கள் பிடித்து இந்த கடைசி காலத்தில் எலியாவை போல எலிஷாவை போல ஊழியம் செய்ய வருவீர்களா? பரம எலியா, பரம எலிஷா, இயேசு. அந்த இயேசு ஒரு ஜீவன். அவர் ஒரு பாவ பரிகாரி. பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைக்க சொல்லுகிறார். பாவம்னா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கணும். ஏது சாகவே சாவாய். உலகத்தை எத்தனையோ பிரச்சனைகள், நூற்றுகள், ஆயிரக்கணக்கான ஜனங்க ஆதாமுக்குள் பிறந்தவனை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்த கிறிஸ்து ஜீவ சரம் ஜீவ ரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்தேதல். என் பேரு சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழுவது கொடுத்தால் ஒழிய என் பாவம் தேராது, என் சாபம் தேராது, என் மனம், என் பாதாளம் தேராது. தேவி நீதி உடித்தலை என் பேர் பர்டிகுலர் தாமஸ் துளசிராமன் நான் கொடுக்கணும். என் மனைவி, என் அப்பா, ஆத்தா, தம்பி, அண்ணன், தம்பி, ஒவ்வொரு மனுஷன் 800 கோடி பேர் கொடுக்குறேங்க. ஆதாமுக்குள்ள பிறந்தவன் தாயின் பைத்து எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமைட்டு போனாங்க. அதனால தான் பிசாசு எங்கும் கிரியை செய்கிறான். சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் பசிகளும் பண்டங்களுமா இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கு பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உடிசேதல். அதை ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு 24 வாரத்தே நாள் மாதம் வாரத்தில் 300 வாய்நாளெல்லாம் கொடுக்கணுங்க. தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கும் என் பேர் சொல்லி, உன் மனைவி பேர், உன் பிள்ளைங்க, உன் விசுவாசி, உன் ஏரியாவில் இருக்கிற பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது பாவம் நிவர்த்தியாகி பரிசுத்தாவி இறங்கி அங்கே ஹீலிங் உண்டாக்குது, அங்கே சமாதானம் உண்டாக்குது, அற்புதம் நடக்குது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறார். ஏனெனில் பிதாவான தம்பில் தாமே ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் தம்பில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அந்த இயேசு ஜீவன், அந்த இயேசு சரீரம் தேவ நீதி உடித்ததில் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து கொடுங்க. சமீபத்தில் தூரத்தில் இருக்கிறவங்க இயேசு எங்கு சுற்றி பிசாசின் பல்லவில் அகப்பட யாவரும் வெளியிலாக நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொல்றார். அந்த ஜீவ வார்த்தை உனக்கு தெரியுமா? ஜீவ மார்க்கம் உனக்கு தெரியுமா? நன்மை தீமை அறியத்தக்க மார்க்கம் முழு உலகம். அதற்கு பல மார்க்கங்கள், பல மதங்கள் இருக்குது. ஆதாம் வழியா பிறந்த பல பிரச்சனைகள், கோடிகளை பணம் தான், பணம் ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாய்ந்தவன், மதுரை, தமிழ்நாடு, இந்திய ஆட்சியம், உலகம் முழுவதும் பிசாசுகளும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமா இருக்குது. பரம எலியா, பரம எலிஷா, இயேசு அந்த ஜீவ மார்க்கத்தை போதிக்க வருவாயா? அந்த இயேசு தேவன் தனக்கு முழுவதும் கொடுப்பாயா? பாவன்ட்டு மறந்து விடிலியாவாய், ஆசீர்வதிக்கப்படுவாய். வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ள கொடியான திராட்சை நிலை கிறிஸ்துக்கு அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், வியாதி விடிலாக்கப்படுவான். பரலோகத்தை, இந்த பூலோகத்தையும் பரலோகத்தையும் அவன் அனுபவிப்பான். வேண்டாம்பா, இந்த இயேசும் வேணா எதுவும் வேணானா ஜீவ பலனா ஆதாமுக்குள் பிறந்தாய். பாவன்ட்டு மரணம் இருக்குது. நாகமான் பராக்கிரமசாலி, குஷ்ரோகி, அங்கே விதவை, பஞ்சம், பசி, பட்டினி, தாகம், வறுமை, தரித்திரம், பலவிதமான இன்னல், பாவத்தின் சம்பளம் மரணம். உயர்ந்தவன் தாழ்ந்த ஏழை பணக்காரங்க எல்லாரும் ஒன்று போல பிடிக்கும். இந்த கடைசி காலத்தில் இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான்.
ஜீவமார்க் இயேசு ஒரு ஜீவ விருட்சத்துக்கு ஏதேன் தொட்ட ஜீவ விருட்சத்துக்கு புசி ஜீவாத்மாவாகி குட்டி சொர்க்கத்தின் ஆதாம்பியாவாலும் தேவன் விளக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவா அந்த ஆதாம்பியாவில் 800 கோடி பேர் இந்த உலக அப் டு டேட்ல இருக்காங்க. உலகெங்கும் பஞ்சங்களும் பசிகளும் பட்டியலும் கொரோனா கொள்ளை நோய் உண்டாகிற கடைசி காலத்துல இயேசுவின் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுத்தை தேவன் தன் உலகத்தை நிகருக்கு நிகராக கொடுங்க. வாய்நாள் எல்லாம் கொடுங்க. சோர்ந்து போக கொடுங்க. எப்பொழுதும் கொடுங்க. பாவுண்டு மனுஷ தேவாய் ஊற்றப்படும். இந்த விதவையும் சாரிபாத் இந்த நாகமானம் கீழ்ப்படிவார்கள் என்று அறிந்தவுடனே கர்த்தர் கரெக்டாக எலியாவை அந்த சாரிபாத் இடத்துக்கு அனுப்புறாரு. இந்த எலிஷா கிட்ட இந்த நாகமான் வர்றது பார்க்குறோம். சொல்றாரு, இஸ்ரவேலில் அநேக குருஷ்ணோய் இருந்தாங்க, எங்கேயும் போல யாரும். ஆனால் நாகமான் நாகமான் தான் எலிஷா கிட்ட வந்தான். இயேசுவே சொல்றாரு, ஏன்னா அவன் முதல்ல கீழ்ப்படியில அப்புறம் கீழ்ப்படுங்க. அது என்ன தெரியுமா? அது ஒரு பெரிய வேலை இல்லைங்க. ஞான 7 முறை முழுக்குது பெரிய வேலையா? பாவத்துக்கு மரித்து தேவனி எல்லாம் என் நுகம் மெதுவாக இலகுவாக இயேசு ரத்தத்தை பிதாக்குமல் ஆதாரம் முழு உலகத்து கொடுக்குறது கஷ்டமாக சொல்லுவோமா? இல்லைன்னா பாவத்தின் சம்பளம் அடைந்த தேவன் தன் முழு வாய்நாள் அது வேதனையான வாழ்க்கை. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தை ஜீவன சமாதானம். தேவனும் பரிசுத்த பிதாவை இந்த அருமையான நாளில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பலங்குண்டு தினமனதாயிரு. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவரே கிருபை வருமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கர்த்தாவே இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். கல்வாசியில் பாவங்களை சாபங்களை மரணங்களை தரித்திரங்களை முழு உலகத்தின் பாவ சாப வறுமை தரித்த சிலுவையில் சுமந்து கொண்டார். நாம் அவருக்கு தேவடைய நீதியாக பாவம் அறிய நமக்கு பாவமாக்கினார். பாவத்தின் சம்பளம் மரணம் இயேசு என்னையே செய்த சிலுவையில் பிதாவி மணிகள் ஆவித்து ஜீவசர ஜீவரத்தை ஈட்டானது ஆதாம் ஜீவசர ஜீவரத்தை 3 நாளில் பாவம் மன பசுத்தாய் வந்து தேவதூர் வாழ்ந்த சகல அதிகம் இந்த சுவிசேஷ உலகமெல்லாம் போய் சொல்லியிருக்கிறார். இந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் உறவுகளெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து சரீரம் சகல பாவங்களை நீக்கி, இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம், அதான் மனுஷன் முழு உலகம் 800 கோடி பேரும் அதுக்கு நிகரிக்கிற தேவ நீதியின் சம்பளம் உழித்தது. இயேசு உழித்ததும் ஜீவனமாக இருக்கிறார். ஆமாம், அவர் ஒரு ஜீவன். முழு உலகம் எல்லாமே நன்மை தீமை அறியத்தக்கவன். அதுதான் சாகவே சாவாய். அதெல்லாம் வறட்சி வனாந்தரம், சாவ வியாதி வன்மை தரித்திரம் முடிவு பாதாளம். இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். தேவ நீதி தூட்டி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை தேவன் தனக்கு முழு உலக வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க. நீங்கள் ஒரு எலிஷா தீர்க்கதரிசி, நீங்கள் ஒரு எலியா தீர்க்கதரிசி. போகிறதெல்லாம் நல்ல மிகத்தனோ ஜீவனையே கூட தேவன் தன் உங்களுக்கு பிசாசு மலர் யாவர் இயேசு வெளியில் ஆக்கினார். அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஜீவ மார்க்கத்தை உலகத்துக்கு போதியுங்கள். அல்லேலூயா. உன் மனைவி, பிள்ளைகள், குடும்பம் பற்ற ஆதாமிலிருந்து 2ஆம் பேர் இயேசு ஜீவன் படி ஆவின் படி கொடுங்க. பாருங்க, இதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. வரைபடம் மூலமாக ஒரு செய்தி கொடுத்துருக்கிறேன். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். 2 செய்தி கொடுத்துருக்கிறேன். இந்த வரைபடத்தின் மூலமாக அநேக வெளிப்பாடுகளிலிருந்து ஒரு செய்தியை கொடுத்துருக்கேன். அதை கேளுங்க. இந்த செய்திக்கு அடையாளமாக இந்த வரைபடத்தின் மூலம் சொல்லலாம். இந்த நேரம் கடந்து போச்சு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் அன்பாளே பயப்படாதே. விதையை பார்த்து சொன்னார் எலியா, பயப்படாதே, பூர்ண அன்பை காட்டையா. அந்த அன்பு இயேசு சொல்லிய தேவன் தன் முழு உலகம் கொடுக்குது. பாவன்ட்டு மண்ணை ஓடிப்படும். அந்த பூர்ண அன்பு இயேசு சிலுவையில் ஒன்று காட்டியிருக்கார். ஜீவ சொல்கிற ஜீவ வானத்துக்கு சகல அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுக்குற வேலையை தீவிரப்படுத்து. பயப்படுறது, கவலைப்படுறது, முறுமுறுக்கிறது, அதெல்லாம் ஒன்று நிலைமை மோசமாக போயிடும். ஏசு எனக்கு அன்பு கூர்ந்து பரலோக ராஜ்ய வானத்தில் சகல அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். தேவன் தனக்கு முழு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்த போகிறேன். அற்புதம் நடக்கணும், நடந்தே தீரும். பரிசுத்த அந்த வார்த்தையின் மூலமாக இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு நீ ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நாடில்லை, இயேசுவே எனக்குள் பிழைக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தாவே அந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே சோத்திருக்கிற கர்த்தாவே, எல்லாரும் பிரச்சனை உள்ளவன் தான். கோடி கோடியாக பணம், அவனும் பிரச்சனை. பணமே இல்லை அவனுக்கு, படித்தவன் அவனும் படிக்காத ஏழை பணக்கார உயர்ந்தவன் தான், ஏழை ஆணு பெண் முழு உலகத்திலும் ஆதாம்படி அப்புறம் எல்லாரும் பிரச்சனை சாபம் பார்த்துருக்காங்க. அதுக்கு எல்லாரும் படி இயேசுவே படி உலக ரட்சிகர் வானத்துக்கு சகல அதிகாரம் படுத்த அந்த இயேசு ரத்தத்தை என் பேர் தேவன் தனக்கு முழு வாய்நாள் வெளியே ஒரு பாவம் பறிக்கப்பட்டு சாபம் பறி தரித்திரம் படிக்கிட்டு பசுத்தாய் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆஸ்வதிக்கப்பட்டது போல கிறிஸ்துவின் மூலம் ஆபிரகாம் ஆஸ்வாதம் நிரப்பும்படி ஜெபிக்கிற கதா. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தை எல்லா ஜெபம் இருக்கிறவங்க ஜீவன் நல்ல பிதாவே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் SIAG
திருச்சபை சோழபுரம் கிராமம் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. புதிதாக அந்த சபையை ஸ்தாபித்திருக்கிறோம். ஆன்லைனில் தான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியெல்லாம் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏராளம் செய்திகளை கொடுத்துருக்கேன். உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு அந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. பஞ்சமா, பசியா, பட்டினியா, பாவமா, சாபமா, மரணமா, தரித்திரமா, பாதாளமா, இயேசு இருக்கார். தேவி நீதித்து உயிர்த்தல். இயேசு சாமண்ட வாக்குத்தல். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்க வர. பாவம் பரிகரிக்கப்படும். அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு மகிமையுண்டாக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்து நம்முடைய கடமை. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்களானால் என்னுடைய காணிக்கை செலுத்த கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடி ஐபி 000B066, பிபிகுளம் பிரான்ச், மதுரை, இந்தியா. கூகுள் பேல என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. பரம எலிஷா, அவர் இயேசு, அவர் ஒரு ஜீவன், அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமா இருக்கிறார். பாவம் மரணத்துக்கு பரிகாரியா இருக்கிறார். உலகம் முழுத ஆதாம்படி அவன் நன்மை தீமை அறியத்தக்கன் சாகவே சாவாய். அதுக்கு பதில் பரிகாரம் இயேசு ஜீவன், தேவ நீதி உயிர்த்தெழுதல். அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. பாவங்கள் சாபங்கள் மரண அழகைத்து ஓடும். அபிஷேகம் இறங்கும். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எலிஷா ஆஸ்வதிக்கப்படுவது கிறிஸ்டியஸ் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்க உலகத்துக்கு ஒளியாக உப்பாக இருப்பீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். ஏராளம் செய்திகள். ஜோதியே ஜீவன், 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். இந்த கடைசி நாள் ஏவியில் பங்கு பெற வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளும் கேட்டு தெரியுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாபெரும் காரியங்களை செய்வார். இந்த செய்தி 7/9/2020 அன்று கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இந்த செய்தியில் என்னோடு உதவியான என் மனைவி மெஸ்ஸி தாமஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.